ஜெயில் திரைப்படத்தின் மூலிமா ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்கேன். அதுக்கு வந்துட்டு முதல் தேங்க்ஸ் வந்துட்டு பிடி செல்வகுமார் சாருக்கும் ஸ்ரீதத் சாருக்கும் சொல்லிக்கிறேன். ஏன்னா அவங்க மூலிமா தான் எனக்கு வசந்தபாலன் சாரோட அறிமுகம் கிடைச்சிது. வசந்தபாலன் சார் மாதிரி ஒரு டைரக்டரோட படத்தில் நான் ஒரு பகுதியாக இருக்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய கனவு அப்படின்னு கூட சொல்லலாம். அவர் படங்கள் எல்லாம் நிறையா பார்த்து வியந்திருக்கேன். இந்த படத்தில் என்னை நம்பி ஒரு பெரிய கதாபாத்திரத்தை கொடுத்துருக்காங்க. முதல்ல ஒரு பெரிய பயம் இருந்துச்சு, அந்த கதாபாத்திரத்தை எப்படி பண்ண போகிறேன்ட்டு. அதை விட அவங்க வச்ச நம்பிக்கை இன்னும் பெரிய பயத்தை கொடுத்துச்சு, இன்னும் பெரிய பொறுப்புகளை கொடுத்துச்சு. அந்த கதாபாத்திரத்தை நல்லா பண்ணியிருக்கேன் அப்படின்னு நம்புகிறேன். நீங்கள் எல்லாருமே பார்த்துட்டு சொல்லுங்கள். இந்த படத்தை நான் நல்லா நடிக்க கான்ஃபிடென்ஸ் கொடுத்த என்னோட இந்த படத்தோட மேக்கப் ஆர்டிஸ்ட் பட்னம் ரஷித் சார், அப்புறம் அன்பரியூ மாஸ்டர். இந்த படத்தோட ஃபைட்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் ரொம்ப ஹார்ட் ஒர்க் போட்டோம் ஆக்ஷன் சீக்வன்ஸில். அப்புறம் இந்த படத்தை வந்துட்டு முழுக்க முழுக்க ஆரம்பத்துலேருந்து ஷோல்டரில் தூக்கி சுமந்த ஜிவி பிரகாஷ் ப்ரோ. இந்த படத்தை ஆரம்பத்துலேருந்து இந்த படத்தோட சாங்ஸாக இருக்கட்டும், இந்த படத்தோட பிஜிஎம் ஸ்கோராக இருக்கட்டும், அவரோட பர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும், எல்லாமே இந்த படத்துக்கு வந்துட்டு ஒரு பெரிய, அவரோட பிஜிஎம்லாம் இந்த படத்துக்கு ஒரு பெரிய கிராண்ட் ஆக்கியிருக்கு அப்படின்னே கூட சொல்லலாம். இந்த படம் நல்லா வரும் அப்படிங்கிற ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது. இந்த படம் வந்ததுக்கு பிறகு எனக்கு ஒரு நல்ல அடையாளம் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது. நன்றி, வணக்கம். இந்த இனிமையான மாலை நேரத்தில் ஒரு திடீர் அழைப்பை ஏற்று எங்களுடைய படத்தின் தயாரிப்பாளர் ஸ்ரீதரன் மரியதாசன், கிரிக்கெட் சினி கிரியேஷன்ஸ் அவர்களுடைய அழைப்பையும், படத்தின் இயக்குனர் வசந்தபாலன் அவர்களுடைய அழைப்பையும், மற்றும் படத்தின் நாயகன் ஜிவி பிரகாஷ் அவர்களுடைய அழைப்பையும், இங்கு மேடையில் அமர்ந்திருக்கும் நந்தன் ராம் மற்றும் கணேஷ் சந்திரா கேமராமேன், இங்கே மெயின் டெக்னீஷியன்ஸ் எல்லாரும் வந்திருக்காங்க. இந்த அழைப்பை ஏற்று நீங்கள் வருகை தந்தமைக்காக முதலில் நன்றியையும் பாராட்டுதலையும் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். நண்பர்களே, இந்த ஜெயில் என்னமோ டைட்டில் வசந்தபாலன் சார் வச்சதுனால என்னதோ சூழ்நிலைகள் கொஞ்சம் தள்ளி எல்லாம் போயிட்டு இருக்குது. உங்களுக்கு தெரியும், இந்த 1.5 வருஷமும் கொரோனாங்கிற பீரியடில் அதெல்லாம் தாண்டி வரணும் அப்படிங்கிற ஒரு காலகட்டத்தில் இந்த படத்தை மிக சிரமம். அவருடைய எல்லா குழந்தையும் எல்லாருக்கும் நல்ல குழந்தைகளாக தான் இருக்கும், நல்ல குழந்தைகளாக தான் ஓடும் அப்படிங்கிற நம்பிக்கை தான் இருக்கும். எப்படி ஒரு முதல் படம் ஒரு அங்காடி தெருங்கிற ஒரு படத்தின் மூலமாக ஒரு தமிழக மக்களுடைய விழிகளை விரிய வைத்து இப்படியெல்லாம் ஒரு படத்தை மேக்கிங் பண்ண முடியுமா? இப்படியெல்லாம் ஒரு பின்னுக்கு தள்ளப்பட்ட மக்களை, புறக்கணிக்கப்பட்ட மக்களின் வேதனையும் வலியையும் சொல்ல முடியுமா என்பதை அழகாக படம் காட்டியவர். ஒரு இளைய தலைமுறைக்கு, இப்போ சமீப காலங்களில் வந்த தலைமுறைகளுக்கு ஒரு நல்ல இயக்குனர். அதாவது வெளிப்படையாக சில விஷயங்களை சொல்லணுங்கிற ஒரு துணிச்சல், அதாவது அந்த வலியை அழகாக சொல்லணும், நேச்சராக சொல்லணுங்கிற ஒரு அருமையான ஒரு இயக்குனர். அவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நிறைய பழக்க விளையாட்டு கூட திடீர்னு ஒரு சந்திப்பு ஏற்படும் போது தான் இப்படி ஒரு அற்புதமான கதையை வச்சு இது பண்ணிட்டு இருந்தார். எங்கெல்லாம் மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்களோ அங்கெல்லாம் என் கால் பதிக்கும் என்று தோழர் சேகுவார் அவர்கள் சொல்லியிருக்காங்க. புறக்கணிக்கப்பட்ட இடங்களிலும் எங்கெல்லாம் கஷ்டங்களையும் வேதனைகளையும் அனுபவிக்கின்ற இடத்தில் என் கால் பதிக்கும் என்று சேகுவாரா சொன்ன ஒரு அந்த வார்த்தையின் அர்த்தத்தை சரியாக புரிந்து கொண்டவர் என்றுதான் நான் இயக்குனர் வசந்தபாலன் அவர்களை சொல்வேன். என்னென்றால் அவர் சொல்லும்போது அந்த வலி தெரிஞ்சது, அந்த கதையில் உள்ள ஒரு வலி. நீங்கள் படம் பார்க்கும்போது இப்போ நான் நிறைய சொன்ன அவர்களுக்கு அதை எப்படிங்கிறத சொல்ல முடியாது. ஒரு வலியை எப்படி எடுத்து ஒரு மக்கள்கிட்ட அழகாக பிரதிபலிக்கணுங்கிறதுக்காக ரொம்ப சிரமப்பட்டிருக்காரு. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்த ஒரு இடத்த சொன்னார். எப்போ பார்த்தாலும் ஒரு லொக்கேஷனை சேர்த்து இங்கே தான் சார் படம் எடுக்க போகிறோம் அப்படின்னு சொன்னார். இப்போ காவேரி நகர்னு போட்டிருக்காரு. அந்த இடம் பேர் நான் சொல்கிறதுக்கு தப்பு இல்லை, கண்ணகி நகர். அந்த இடத்துல எப்போவுமே கிரைம் ரேட் ரொம்ப
அதிகமாக இருக்கிற ஒரு இடத்த வந்து இந்த இடத்துல தான் சார் இந்த ஷூட்டிங் நடத்தணும் அப்படின்ட்டு எதிர செய்யணுமோ அது ஒரு பர்ஃபெக்ஷன் இருக்கு நம்பாங்க இல்லையா, அந்த பர்ஃபெக்ஷன் அங்கே தான் கிடைக்கும்ன்றதுக்காக கடைசி வரை அதில் காம்ப்ரமைஸே ஆகலை. அவர் ஒரு இயக்குனர், அவர் என்ன நினைக்கிறாரோ அதை எடுக்கணுங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருந்தார். அதுக்கு ஒரு பக்கபலமாக இருக்கிறது யாருன்னா, ஒரு ஒரு மன்னன் சரியாக அந்த நாட்டை வழி நடத்த வேண்டும், அவனுடைய தெளிவான சிந்தனைகள் வெளியே வர வேண்டும் என்றால் அவர் கூட இருக்கிற பயணிக்கின்ற அந்த தளபதி ஸ்ட்ராங்காக இருக்க வேண்டும். அந்த தளபதி கிளியராக இருந்தால் தான் எல்லாமே சரியாக நடக்கும். ஒரு படம் டைரக்டர் சரியாக பண்ணிட்டு இருக்கும்போது அந்த ஹீரோ சொதப்பிட்டாங்கன்னா முடிஞ்சுக்காது, அவங்க நினைச்சதை எதுவுமே எடுக்க முடியாது. பல படங்கள் நம்ம உதாரணமாக சொல்லலாம், உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அந்த விதத்தில் நான் ஜிவி அவர்களை வந்து உண்மையிலே ஒரு பாட்டுனா திடீர்னு ஒரே நாளில் ஏதாவது ரெடி பண்ணணும்னா ரெடி பண்ணி இயக்குனருக்கு அவருக்கு அப்படி ஒரு ஒரு அந்த கெமிஸ்ட்ரிம்பாங்க. சில இயக்குனர் சில கதாநாயகர்கள் கூட தான் அந்த கெமிஸ்ட்ரி, அதை இசையிலையும் சரி அந்த கதாநாயகர்களையும் சரி ஒரு கெமிஸ்ட்ரின்னு சொல்லுவாங்க. அது அங்கடி திருவா இருக்கட்டும், அது வெயிலாக இருக்கட்டும், அந்த படைப்புகளில் அவருடைய பங்கு மிக அபரிமிதமாக இருந்தது. யார் ஜிவி பிரகாஷ் அவருடைய பங்கு. ஒரு கதாநாயகனும் நான் அவர்கிட்ட பழகும்போது தான் தெரியும் இப்படியும் ஒரு எளிமையான ஆளா அப்படின்ட்டு. ஏன்னா எந்த இடத்துலையும் வந்து கூட அங்கே அங்கே ஏதாவது இந்த கண்ணகி நகர் தெரியும், அங்கே ஏதாவது டீ கடையில் இருந்து ஒரு நாள் திடீர்னு பார்த்தா ஒரு மேக்கப்பெல்லாம் போய்ட்டு ஆள் யாருன்னே தெரியாது அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில். அவங்க கூட வந்து டீ குடிச்சிட்டு இருக்காரு, அந்த அந்த பெஞ்சு இஞ்செல்லாம் போட்டிருப்பாங்களே, அங்கேருந்து டீ குடிச்சிட்டு இருக்கிறாரு. யாருப்பா அது உள்ளுக்குள்ள இருந்து டீ குடிச்ச மாதிரி? இல்லை ஜிவி சார் அப்படி பார்க்கல. எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. ஒவ்வொரு மக்கள் அங்கே அந்த மக்கள் கூடால பழகினாதான், அந்த மக்கள் கூடால வாழ்ந்தால்தான் அந்த கேரக்டர் மூலமாக நம்ம ஸ்க்ரீனில் கரெக்டாக பண்ண முடியுங்கிறத உணர்ந்து அவங்க கூட வாழ்ந்தார் அந்த ஒரு 30-40 நாட்கள். அப்படிப்பட்ட ஒரு டெடிகேட் ஹீரோ. ஒரு நல்ல விஷயத்துக்கு எப்படி அவருக்கு ஒரு சோசியல் மீடியாவில் பெரிய ஒரு பங்களிப்பு இருக்குதோ, இந்த படத்துக்கு பின்பு இந்த படத்துக்கு முன்பு என்கிற அளவுக்கு அவருடைய திறமையை இதில் காமிச்சிருக்காரு. நான் அதுக்கு சேலஞ்சிங்காகவே சொல்கிறேன், நான் ஒரு பிரஸ்காரங்கிறனால சொல்கிறேன். நிச்சயமாக அதுக்கப்புறம் பேசப்பட்டு அவர். அனைவருக்கும் வணக்கம். எக்ஸாக்டாக 15 இயர்ஸ் முன்னாடி இதே பிரசாத் லேப்ஸில் தான் வந்து வெயிலுடைய ஆடியோ லான்ச் நடந்தது. ஸோ ரொம்ப என்ன சொல்கிறது, அப்போ எனக்கு ஒரு 17 வயசு இருக்கும். ஸோ ரொம்ப சின்ன பையனாக உட்காந்து ரொம்ப எக்ஸைட்டடாக நீங்களாம் எப்படி ரியாக்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னு ஒரு சாங் ஸ்க்ரீனிங்க்கும் உட்காந்துக்கிட்டு இருந்தேன். ஸோ என்னை வந்து மியூசிக் டைரக்டராக ரொம்ப சின்ன பையன்றதுனால நிறைய பேர் என்னை வந்து வேணாம், எதுக்கு இந்த பையன், ரொம்ப ஹீஸ் டூ ஸ்மால் ஃபார் தி சப்ஜெக்ட் அப்படின்னு எல்லாருமே சொன்னாங்க. அடம் பிடிச்சி எனக்கு ஜிவி தான் வேணும் அப்படின்னு எனக்காக நின்று என்னுடைய முதல் பட வாய்ப்பு எனக்கு வசந்தபாலன் சார் தான் வாங்கி கொடுத்தாங்க. ஸோ ஐ எம் ஆல்வேஸ் கிரேட்ஃபுல் டு யூ சார், பிகாஸ் ஃபர்ஸ்ட் ஃபிலிம்ன்றது வந்து இட்ஸ் வெரி வெரி ஸ்பெஷல். அண்ட் அதுவும் ஒரு ஒரு பியூட்டிஃபுல் ஃபிலிம். வெயில் வந்து எப்படி சொல்கிறது, ஒரு ஈரானியன் சினிமா மாதிரி நம்ம 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 தமிழ் சினிமாக்கு ஈரானியன் சினிமாக்கு சேலஞ்ச் பண்ணக்கூடிய ஒரு ஃபிலிம் மேக்கர் வசந்தபாலன் சார். ஐ ஃபீல் he is the most underrated film maker. இந்தியாவுடைய ப்ரைட் அவர். ஆக்சுவலி இஸ் a great film maker. அண்ட் ஒரு பெரிய ஒரு மெசேஜ், ஒரு பொலிட்டிக்கல் மெசேஜ் சொல்லுவார், இல்லை ஒரு லைஃப் பற்றின ஒரு பதிவு சொல்லுவார். ஒரு சேலஞ்சிங், இந்தியாவிலேருந்து நம்ம பெருமைப்படக்கூடிய ஒரு ஃபிலிம் மேக்கர் அவர். வந்து இந்த படத்தில் வந்து ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு பொலிட்டிக்கல் மெசேஜ் வந்து இந்த படத்தில் வந்து பதிவு பண்ணியிருக்காரு. இன்னைக்கு உலக லெவல்லையும் சரி இந்தியா லெவல்லையும் சரி திஸ் மெசேஜ் வந்து இட்ஸ் a வெரி வெரி ஸ்ட்ராங் மெசேஜ். இது வந்து எல்லாருமே வந்து எப்படி சொல்கிறது, இது எப்படி ஒரு ஜெய் பீம் அந்த மாதிரி சில ஃபிலிம்ஸ் வந்து கொண்டாடப்படுதோ இல்லை ஒரு முக்கியமான ஒரு பொலிட்டிக்கல் மெசேஜஸ் சொல்லுதோ, இந்த ஃபிலிம் ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு மெசேஜஸ் சொல்ல போகுது. இது வந்து அதை நீங்கள் அந்த பதிவை நீங்கள் ஃபிலிம் வரும்போது பார்ப்பீங்க. இன்ஃபேக்ட் இந்த மாதிரி படங்களை வந்து நீங்கள் தான் வந்து கொண்டு போய் சேர்த்துருக்கீங்க மக்கள்கிட்ட நிறைய படங்களை. அதனால் நான் சார்கிட்ட கூட சொன்னேன், இன்ஃபேக்ட் முன்னாடியே ஃபிலிம் ரிலீஸ்க்கு 2 நாள் முன்னாடியே கூட நம்ம வந்து ப்ரெஸ்ஸுக்கு நம்ம ஸ்பெஷல் ஸ்க்ரீனிங் கொடுப்போம். அவங்க கண்டிப்பாக இந்த படத்தை ஒரு லெவலுக்கு கொண்டு போவாங்க. இது அவங்க கொண்டு போகிற படம் இது அப்படின்னு நான் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாகவே ஐ ஃபீல் ஆஃப்டர் வாட்சிங் த ஃபிலிம். அண்ட் இந்த படம் வந்து ஒரு பெரும் வலியை வந்து தாங்கி கொண்டு பண்ணியிருக்கோம். இந்த 3 வருஷம் பெயின் இருக்குது இதில். வசந்தபாலன் சாருக்கு அவருக்கு ஹெல்த் இஷ்யூஸாக நிறைய இஷ்யூஸ் இருந்திருக்கு. ஹெல்த் இஷ்யூஸை நம்ம ப்ரொடியூசர் சார் ஸ்ரீதரன் சார் அவருக்கும் வந்து ஒரு பெரிய பெயினை வந்து தாங்கி கொண்டு தான் இந்த படத்தை வந்து சுமந்திருக்கோம். எல்லாருமே சுமந்திருக்கோம். பிடி செல்வகுமார் சார், நந்தன், ஏன்னா ஒரு கேரக்டர் பண்ணிவிட்டு அதுக்காக அவர் அத்தனை நாள் வெயிட் பண்ணிக்கிட்டு, அண்ட் அந்த கேமராமேன் கணேஷ், தி ஆர்ட் டைரக்டர், த மேனேஜர்ஸ் எல்லாருமே அந்த படத்தில் யாரெல்லாம் ஒர்க் பண்ணாங்களோ எல்லாருமே அவ்வளோ ஸ்டில் தேர் ஹோப்பிங் ஃபார் திஸ் ஃபிலிம். ஏன்னா இந்த ஃபிலிம் வில் பி வர்த் இட். டெஃபினட்டாக ஒரு வர்த்தான ஃபிலிமாக இருக்கும். மியூசிக்காகவும் சரி, பேக்ரவுண்ட் ஸ்கோராகவும் சரி, பர்ஃபார்மன்ஸாகவும் சரி. ஒரு நாளும் அந்த படத்தில் மேக்கப் போடுறதுக்கு கொண்டு 1 மணி நேரம் ஆகும். பட்டினம் ரஷீத் சார் வந்து இந்த படத்துக்காக ஸ்பெஷலாக மேக்கப் பண்ணாங்க. சச் எ கிரேட் மேக்கப் மேன்.
ஒரு 1 hour எவ்ரி டே. காலையில் இப்போ 8 மணிக்கு அசம்பிள்னா 7 மணிக்கே நான் வந்துடணும். 1 hour அந்த மேக்கப் போடுவோம் டு கிரியேட் தட் லுக் அண்ட் தட் இமேஜ் அந்த ஃபிலிம்காக. அண்ட் அங்கே வாழ்ந்தோம், அந்த ஏரியாலே போய் வாழ்ந்தோம். வி நோ ஹவு மச் அது எவ்வளோ பெரிய இந்த இடம் மாற்றுதலும் இந்த கான்செப்ட் வந்து எவ்வளோ பாதிப்பு கொடுத்துருக்கு எத்தனை குடும்பங்களுக்குன்றது வந்து இந்த படம் பெருசாக பதிவு பண்ணியிருக்கு. இது ஒரு ரொம்ப ஸ்ட்ராங் மெசேஜ், உலக அளவில் இது ரொம்ப ஸ்ட்ராங்கான ஃபிலிமாகவும் ஸ்ட்ராங்கான மெசேஜாகவும் இருக்கும். ஸோ ஐ ஹோப் திஸ் ஃபிலிம் கம்ஸ் சூன். நீங்கள் எல்லாரும் பார்க்கணுன்னு நான் ரொம்ப ஆர்வமாக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் இந்த படம் வரணும்னு. ஒரு கோல்டன் ஃபிலிம்னு நான் நம்புகிறேன், பார்த்ததுனால நம்புகிறேன். ஸோ நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள், இதை நீங்கள் தான் அடுத்த லெவல் கொண்டு போகணும். அனைவருக்கும் வணக்கம். நிஜமாக ஒரு யமனோட கை குலுக்கிட்டு தான் மறுபடியும் உங்கள் எல்லார் முன்னாடி நான் நிற்கிறேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன், நம்புகிறேன். கண்டிப்பாக நான் மருத்துவமனை ஐசியூக்குள்ளே போகிறப்ப கண்டிப்பாக மீண்டு வந்துடுவேன் அப்படின்னு மிக ஆழமாக நம்புகிறேன். அதுக்கு காரணம் வந்து கலை. தொடர்ந்து நான் ஐசியூவில் இருக்கிறப்ப எழுதிக்கிட்டே இருந்தேன், கலை ஒரு மனிதனை விடுதலை செய்யும் அப்படின்னு புத்தகத்தில் படிச்சிருக்கேன். அதை நான் உணர்ந்தேன். என் கையில் ட்ரிப்ஸ் ஏறிக்கிட்டு இருக்கப்பெல்லாம் நான் எழுதிக்கிட்டே இருந்தேன். என் ஃபேஸ்புக்கை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும், தொடர்ந்து நான் ஐசியூவில் இருந்து போய் எழுதிக்கிட்டே இருந்தேன். அந்த கலை தான் பெரும் விடுதலையாக இன்னைக்கு உங்கள் முன்னாடி என்னை நிப்பாட்டியிருக்குன்னா அது வந்து அந்த கலையும் என் நண்பர்களும் அனைவரும் கைகோர்த்து மறுபடியும் கொரோனா பிடியிலிருந்து என்னை வந்து முழுவதுமாக மீட்டு மறுபடியும் இந்த ஜெயில் ரிலீஸ்க்கு நான் நிற்கிறேன். இதே அளவுக்கு பெயினை வந்து தயாரிப்பாளர் ஸ்ரீதரன் அவர்களும் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. இது பெரிய ஆச்சரியம், வரலாற்றில் நிகழ்ந்த ஆச்சரியம் சொல்ல முடியும். 2 பேரும் மரணத்துக்கு பக்கத்தில் சென்று அதிலிருந்து மீண்டு வந்து ஜெயிலை கொண்டு வரணும், ஜெயிலோட ரிலீஸில் நம்ம நிற்கணும் அப்படிங்கிற அந்த 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 அதிசயம் உண்மையிலே நிகழ்ந்து இருக்கிறது. நான் நம்பவே இல்லை இந்த படம் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. நான் மறந்துட்டேன். ஆக்சுவலாக ஒரு கலைஞனா ஒரு காலத்துக்கு பிறகு ஒரு பெயினை சுமந்துட்டு அலைய முடியாது. எனக்கு இந்த ராம்ஜி சார் தெரியும், உட்கார்ந்துருக்காங்க. வெயிலுக்கு என்ன மாதிரியான ஒரு அழகான விமர்சனம், என் வாழ்க்கையை திறந்து வைத்த விமர்சனம் நான் சொல்ல முடியும். ஸோ ஆனால் ஒவ்வொரு படத்துக்கும் கடந்த 7 வருடமாக ஒரு பெரும் பெயினை நான் வந்து கடந்திருக்கேன். யாரோ சொல்லுவாங்க, ஒவ்வொரு இடத்துல போகிறப்பவும் எனக்கு அந்த படம் நடக்காது. ஏதோ ஒரு காரணம், யாரோ தடுப்பாங்க, யார் தடுக்கிறாங்கன்னு தெரியாது. கிட்டத்தட்ட ஒரு 6 வருடம் பெரும் போராட்டம். அந்த போராட்டத்துக்கு நடுவில் தான் பிடி செல்வகுமார் சாரை சந்தித்தேன். அவர் தான் இந்த மகத்தான வாய்ப்பை எனக்கு வந்து ஸ்ரீதரன் சார்ட்ட வாங்கி கொடுத்தாரு. பிடி செல்வகுமார் சாருக்கு இந்த நேரத்தில் மனமார்ந்த நன்றி. ஏன்னா முக்கியமான படம் பண்ணணும் அப்படிங்கிறது தான் என் மனசில் ஆழமாக இருக்கிற ஒரு விதை. எந்த இடத்துலையும் நான் சரிக்கிறக்கூடாதுன்னு நான் நம்பினேன். எப்பயுமே நம்ப மாட்டீங்க, நான் வந்து சங்கர் சார்ட்ட வேலை பார்த்துட்டு என்னுடைய முதல் படம் தோல்வி விட்ட ஒரு நாள் நான் நினச்சேன், என் மனசுக்கு பிடிக்கிற படத்தை பண்ணுறேன்னா இல்லை மக்களுக்கு பிடிக்கிற படத்தை பண்ண போகிறேன்னா. மனசை மயிலிறகால் வருகிற படத்தை பார்த்து ஈர்க்கப்பட்டு வீட்டை விட்டு ஓடி வந்த ஒரு பையன் என்ன செய்யணும் அப்படின்னு தான் நான் வெயில் படத்தை எழுத ஆரம்பித்தேன். இன்னைக்கு வரைக்கும் அந்த இடத்துல இருந்து ஒரு துளி கூட மாறாமல் நிற்பதற்கு காலம் என்னை வந்து வச்சிருக்கு. இன்னும் யார்ட்டையும் கையேந்தி நிற்காத ஒரு சூழ்நிலையை இந்த காலம், இந்த சினிமா எனக்கு வழங்கி இருக்கிறது அப்படின்னு நான் நம்புகிறேன். காவிய தலைவனுக்கு வந்து தமிழக அரசினுடைய 10 விருதுகள், நார்வேயினுடைய 10 விருதுகள், ஃபிலிம்ஃபேர், விகடன் அப்படின்னு சொல்லி என் படம் விருது வாங்காத படமே இல்லை. நான் நினச்சிப்பேன், என் உழைப்பு எங்கேயோ யாராலோ அங்கீகரிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. இன்று இல்லாவிட்டாலும் என்றாவது யாராவது குலுக்கும் கை துளிகளில் அவங்க கண்ணீரில் நான் வந்து அதை நான் பார்த்துருக்கேன். அந்த டீ கடை சீன் இருக்குல்லண்ணே அப்படின்னு சொல்லி வெயில் காட்சியை பற்றி சொல்லுவாங்க. அங்காடி தெருவில் வந்து நாய் குடிசைக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு சடங்கான பெண்ணை வச்சிருக்க சமூகத்தை பற்றி எடுத்திருக்கீங்களே அப்படின்னு சொல்லுவாங்க. கண் கலங்கி நிற்கும். ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி தமிழக அரசு வந்து கடையில் வேலை செய்கிறவங்களுக்கு உட்கார்றதுக்கு சேர் வழங்கப்பட்டது. அப்போ வந்து அங்காடி தெரு மறுபடியும் நினைவுக்கு வந்தது. நம்ம எப்பயோ செய்கிற ஒரு படம் வெறும் பொழுதுபோக்கையும் தாண்டி மக்களின் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு மாற்றத்தை நிகழ்த்த வேண்டும் என்பதற்காகத்தானே கலையே ஒன்று உருவானது. இன்று கலையினுடைய முக்கியமான பங்கு மக்களை பொலிட்டிசைஸ் பண்ணுவது. எது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற உண்மை காட்சியை உண்மை அல்ல என்று பொலிட்டிசைஸ் பண்ணுவதனுடைய விளைவாகத்தான் இன்னைக்கு அரவாணியை மதித்து ஒரு படம் எடுக்கணும்,
அப்படிங்கிற நியாயம் கற்பிக்கப்பட்டது. அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப நேரம் உங்கள் கூட பேச முடியாது, இருந்தாலும் சில விஷயங்களை நான் உங்கள் கூட பகிர்ந்துக்கல ஆசைப்படுகிறேன். ஃபர்ஸ்ட், இந்த படத்தை வந்து பிடி அவர்கள் சொன்னார்கள், வசந்த பாலன் டைரக்ஷனில் இந்த படம் பண்ணலான்னு. ஸோ அவர் என் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தார். வந்து நான் அவர்கிட்ட கதை கேட்டுட்டு சொன்னேன், ஓகே பண்ணலான்னு. இந்த வே ஆஃப் டாக்கிங் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ஸ்ட்ரைட்டாக பேசுவேன். என் கூட பேசிட்டு வெளியில் போயிட்டு பிடிஎஸ் கிட்ட சொன்னார், என்ன சார் இவர் இப்படி பேசுகிறாருன்னு. அப்போ தான் பிடிஎஸ் சொன்னார், அவர் இப்படித்தான் ஸ்ட்ரைட்டாக பேசுவார், நான் கரெக்டாக பண்ணி முடிப்பேன். அதுக்கப்புறம் இந்த படத்தை ஸ்டார்ட் பண்ணோம், எல்லாம் கரெக்டாக போய்கிட்டு இருந்துச்சு. அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த ஹெல்த் கண்டிஷன் கண்டினியூ பண்ண முடியாமல் போயிட்டு, அதுக்கப்புறம் பிடிஎஸ், தென் ஐ வாண்ட் டு தேங்க் பிடிஎஸ் அண்ட் வசந்த பாலன் அண்ட் ஜிவி. அவங்க எப்படியோ இந்த படத்தை முடிச்சிட்டாங்க. நான் ஆஃப்டர் சிக்னஸ் ஐ கேம் பேக். நான் வந்து பேசினேன் ஜிவிட்டையும் வசந்த பாலன்ட்டையும். சார் நீங்கள் வந்துட்டீங்க சார், ரொம்ப நன்றி.